வணக்கம் கோவை மக்களே. மதுரையில் 24ஆம் தேதி ஈவெண்ட் பண்ணியிருந்தோம் ஈவினிங். நீங்கள்லாம் வந்தீங்க, அந்த ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணீங்க, என்னை கௌரவிச்சிங்க, ரொம்ப நன்றி. அதே மாதிரி அடுத்தது அப்படியே கொங்குக்கு போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி கோயம்புத்தூரில் ஒரு ஈவெண்ட் பண்ணுறதா டிசைட் பண்ணியிருக்காங்க எங்கள் டீம். ஜூன் 14ஆம் தேதி சனிக்கிழமை கார்த்தால 8:30 மணிக்கு கோயம்புத்தூரில் ஈவெண்ட் பண்ணுறதா இருக்காங்க. இந்த ஈவெண்ட்டுக்கான பேமெண்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. எவ்வளோ முடியுமோ அவங்க சீக்கிரமாக டிக்கெட்டை புக் பண்ணிட்டுங்க. மதுரையில் நிறைய பேர் மதுரையிலேருந்தே வந்தீங்க, ஆனால் சில பேர் சென்னை அது மாதிரி ரொம்ப தூரத்துலேருந்து வந்தீங்க. கோயம்புத்தூர் ஈவெண்ட்டில் கோயம்புத்தூர் சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்க மட்டும் வந்தால் போதும். அடுத்த ஈவெண்ட் சென்னையில் நிச்சயமாக நடக்கும். திருச்சியிலையும் ஒரு ஈவெண்ட் இருக்குது. வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்றைக்கி நம்மளோட விஷ்ணு இருக்கார். விஷ்ணு நம்மளோட பேச வந்திருக்கிறார். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் சார். ஒருத்தர் வெற்றி அடைகிறத பார்த்து நம்ம சந்தோஷப்படும் போது நாமளும் வெற்றியாளராக மாறுறோம். ஒருத்தர் பணக்காரர் ஆகிறத பார்த்து நம்ம சந்தோஷப்படும் போது ஒரு பாயிண்டில் அந்த பாசிட்டிவிட்டி நமக்கும் பணத்தை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு ஒரு சைக்காலஜி சொல்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதெல்லாம் எனக்கு நம்பிக்கையே கிடையாது. அதாவது இப்போ சென்னை சூப்பர் கிங் ஜெயிக்கணுங்கிறதுக்காக தமிழ்நாடே பாடும் 5 வாட்டி ஜெயிச்சிருக்காங்க. அப்போ சந்தோஷப்பட்டவன் தான் தோனி ஆகிடுவானா, இல்லை கிரிக்கெட் பிளேயர் ஆகிடுவானா, இல்லை கிரிக்கெட்டில் ஜெயிச்சிருவானா? இவங்க சந்தோஷப்பட்டதுனால சிஎஸ்கே வின் பண்ணலை. அதுவும் நீங்கள் என்ன கேட்டீங்க? சிஎஸ்கே வெற்றி பார்த்து சந்தோஷப்பட்டவன் தான் கிரிக்கெட் ஆகிடுவானா? இல்லை டெண்டுல்கர் பேட்டிங் ஆடி பார்த்து பல பேர் சந்தோஷப்பட்டாங்க. நான் எல்லாம் டெண்டுல்கர் ஆகிடுவேண்ணா. அவங்க ஃபீல்டில் டெண்டுல்கர் மாதிரி ஆக வாய்ப்பு இருக்குது. பேட்டிங்கில் டெண்டுல்கரை பார்த்து பேட்டிங் கற்றுனேன் நான். செவாக் டெண்டுல்கரை நான் இல்லை. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இது மாதிரியானதெல்லாம் தூக்கி குப்பையில் போட்டுருங்க. தன் கையே தனக்கு உதவி. நீங்கள் கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறது நான் சொல்கிறது இந்த தப்பை நான் பண்ணிட்டு தான் சொல்கிறேன். கிரிக்கெட்டுக்கு டிவிக்கு ரெவன்யூ, கிரிக்கெட் கேமுக்கு ரெவன்யூவே தவிர உங்களுக்கு அதுலேருந்து ஒன்றும் கிடையாது. நார் ஆர் யூ கான்ட்ரிபியூட்டிங் எனி திங் டு இட். நான் தப்பு பண்ணிட்டு சொல்கிறேங்கிறது க்ளீனாக சொல்கிறேன். ஆமாம். ஸோ நீங்கள் இன்னொருத்தரை பார்த்து சந்தோஷப்படுறது அன்லஸ் யூ ஆர் பார்ட் ஆஃப் த டீம், யூ டு நாட் லேர்ன். அந்த டீமில் நான் இருந்தேன், அந்த டீம் எப்படி வேலை செஞ்சதுன்னு நான் பார்த்தேன், அதுலேருந்து நான் கற்றுக்கிட்டேன், அதனால் நான் சக்ஸஸ்ஃபுல்லானேன்னா பாசிபிள். இப்போ கலாம் சொல்லுவார், நான் சதீஷ் தாவன்ட்டேன் நிறைய கற்றுண்டேன்னு எக்ஸாம்பிள் சொல்லி சதீஷ் தாவன்ட்டேன்னு அவர் என்ன கற்றுண்டாருங்கிறத சொல்லுவார். ஸோ அப்துல் கலாம் விக்ரம் சாராபாய்கிட்ட என்ன கற்றுண்டேன், சதீஷ் தாவன்ட்ட என்ன கற்றுண்டேன், நான் எப்படி அந்த டீமில் நான் ஒரு பிளேயராக இருந்தேன், அதுலேருந்து நான் டெவலப் ஆகி நான் இன்டெகிரேட்டட் மிசைல் டெவலப்மெண்ட்டுக்கு ஹெட் ஆனேங்கிறார். ஸோ நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாகி இன்னொருத்தர் சக்ஸஸ்லேருந்து கற்றுக்கணுன்னா நீங்கள் அந்த டீமில் பிளேயராக இருக்கணும். இப்போ ஸ்டார்ட் அப் உலகத்துலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா பேபால்லேருந்து 2 பெரிய நிறைய பேர் ஃபேமஸாக இருந்தாங்க. அதில் 2 பேர் ரொம்ப ஃபேமஸ் ஆனது பீட்டர் தீல் அண்டு இலான் மஸ்க்கு. பேபாலோட சக்ஸஸ்டேன்னு இவங்க கற்றுண்டது தான் பீட்டர் தீலை இன்வெஸ்டர் ஆக்கி ஃபேஸ்புக்கில் நிறைய காசு பண்ண வச்சுது. அந்த பேபாலில் இருந்த சக்ஸஸை கற்றுக்கிட்டு தான் அவர் கடைசியில் டெஸ்லாவையும் ஸ்பேஸ்எக்ஸையும் இவ்வளோ பெருசாக்கினார். இந்த ஃபிலாசபி பேர் சக்ஸஸ் ப்ரீட்ஸ் சக்ஸஸ். நீங்கள் ஒன்ஸ் ஜெயிக்க ஆரம்பிச்சிங்கன்னா இட் வில் கிவ் யூ மோர் சக்ஸஸ்னு. அது எப்போனா நீங்கள் டீமில் மெம்பர் ஆனால் தான். இப்போ நான் பேபாலை பற்றி 1000 வாட்டி படிச்சுட்டேன், ஆனால் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியாது. நான் பேபால் டீமில் இருந்து அவங்க என்னெல்லாம் பண்ணாங்கன்னு தெரிஞ்சுட்டா தான் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்களா நான் சொல்கிறது? ஓவர ஸ்மாலில் 12th மேனாக கூட இருக்கலாம். கரெக்ட். நான் 12ஆம் கிளாஸ் 12th மேனாக இருந்தால் தான் நான் ஐ கேன் ஆல்சோ பி ஏ பிளேயர். ஜகாலோன்னு ஒருத்தர் இருந்தான், பெரிய பிரசீலியன் பிளேயர். அவன் ஹீஸ் தி ஒன்லி மேன் பிளேயராகவும் வின் பண்ணியிருக்கான், கோச்சாகவும் வின் பண்ணியிருக்கான். ஃபுட்பால் வேர்ல்ட் கப் இந்த 3 வாட்டி வேர்ல்ட் கப் ஜெயிச்ச அப்புறம் பிரேசிலுக்கு ரொம்ப வருஷம் வேர்ல்ட் கப் ஜெயிக்க முடியாமல் ஒரு பெரிய பிரேக் இருந்தது. அப்போ அந்த ஜகாலோவை கோச்சாக கொண்டு வந்தபோது திரும்பி அவர் ஜெயிச்சு காமிச்சிறார். பிகாஸ் ஹி வாஸ் ஆல்ரெடி a பார்ட் ஆஃப் அ வின்னிங் டீம்.
ஸோ ஒன்ஸ் நீங்கள் வின்னிங் டீமில் ஒரு பார்ட்டாக இருந்தீங்கன்னா ஃபார் யூ டு வின் இட் இஸ் வெரி ஈஸி. இப்போது பஞ்சாப் கிங்ஸ் இந்த வருஷம் சூப்பராக ஆடியிருக்காங்க. பல வருஷம் ஆடி இவ்வளோ வருஷம் நல்லா ஆடினதே கிடையாது. அவங்கள்ட்ட ரொம்ப பெரிய இது கிடையாது, ஸ்டார் பவர் ஓனர்லாம் கிடையாது, காசு ரொம்ப கிடையாது. பட் எப்படி ஜெயித்தாங்கன்னா, இந்த வாட்டி டெல்லி தூக்கி போட்ட ரிக்கி பாண்டிங்கும் கோச்சாக போடுறாங்க. ஓனர் ஹேண்ட்ஸ் ஆஃப் ஆகிறான். பாண்டிங் 3 வேர்ல்ட் கப் ஜெயித்த அனுபவத்தையும் ஸ்ரேயஸ் ஐயரையும் வச்சு ஒரு அன்னோன் டீமை ஐபிஎல் ஃபைனல் கூட கொண்டு வந்ததுக்கு ஸ்ரேயஸ் ஐயருக்கும் கிரெடிட் உண்டு, ரிக்கி பாண்டிங்க்கும் கிரெடிட் உண்டு. பட் அன்லஸ் நீங்கள் ஒரு வின்னிங் டீம் மெம்பராக இல்லைன்னா நீங்கள் சொல்கிற ஃபிலாசபி ஒர்க் அவுட்டே ஆகாது. ஓகே சார். எனக்கு ஜெயிக்கணுங்கிறது ஹவு டு வின் அப்படிங்கிறது தெரியணும். எனக்கு எல்லா டேலண்ட் இருந்து எல்லா எபிலிட்டியும் இருந்து எனக்கு ஜெயிக்க தெரியலன்னு வைங்க, அர்த்தமே போயிடும். ஐ ஷுட் நோ ஹவு டு வின். ஸோ இந்த இந்தியன் கிரிக்கெட் டீமில் பார்த்தீங்கன்னா 3 இம்பார்ட்டண்ட் மேட்ச் இருந்தது. 1983 வேர்ல்ட் கப் ஜெயித்தாங்க. அப்போ தான் அவங்க ஹவு டு வின்னு கற்றுக்கிட்டாங்க. ஆனால் ஒன்றா எல்லோரும் இந்த 83 வேர்ல்ட் கப்புன்னு சொல்கிறாங்க. இல்லை, அதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி வெஸ்ட் இண்டீஸுக்கு டூருக்கு போகிறாங்க. அங்கே ஒரு ஒன் டே இன்டர்நேஷ்னலில் வெஸ்ட் இண்டீஸை இந்தியா தோக்கடிச்சிருச்சு. அதுக்கு முன்னாடி போன டூரில் அப்போ எங்களால் வெஸ்ட் இண்டீஸை தோக்கடிக்க முடியும் அப்படிங்கிறது எங்கே கற்றுக்கிட்டாங்க? 1 டூர் முன்னாடி. அதனால தான் 83 2 வாட்டி தோக்கடிக்கிறாங்க. கோவத்தில் ஒன்று 5-0 திரும்பி அடித்தான். பட் அந்த 2-3 வின்னு வெஸ்ட் இண்டீஸ் கதையை முடிச்சிருச்சு. அதே மாதிரி டெஸ்ட் மேட்ச்சில் லக்ஷ்மணும் டிராவிடும் அடித்த இன்னிங்ஸு யாராக இருந்தாலும் எங்கே வேணால் நம்ம அவங்கள அடிச்சிடலாம். அப்படி எவ்வளோ பெரிய மோசமான சுச்சுவேஷன் இருந்தாலும் இந்தியாவால் கம்பேக் பண்ண முடியும்னு காமிச்சது அது. அதே மாதிரி கெய்ஃப் ஒரு மேட்ச்சில் ஆடி நாட்வெஸ் ஃபைனலில் சௌரவ் ஷூவை சட்டை கைட்டு இப்படி ஆட்டுவான்ல, அதுவும் ஒரு பெரிய இப்போக் சேஞ்சிங் மேட்ச். இதெல்லாமே இந்தியாவோட கான்ஃபிடென்ஸை வேறு லெவலுக்கு கொண்டு போச்சு. ஸோ நீங்கள் அதை எப்படி ஜெயிக்க கற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறது இந்த 3 இடத்துல நீங்கள் பார்க்கலாம். ஓகே சார். அந்த 83 ஜெயிச்சதுனால அவங்க 85 ஜெயிச்சிட்டாங்க. 83 ஜெயிக்கிறாங்க, 85 போய் யூகேல ஜெயிக்கிறாங்க, 87 செமிஃபைனல் வந்துட்டோம். அந்த ஒரு பீரியடில் இந்தியாவோட கிரிக்கெட்டிங் இதே மாறிடுச்சு. ரைட். ஸோ ஒரு டீமில் நாம் இருக்கணும் அப்படிங்கிறது எந்த மாதிரி பி அ பார்ட் ஆஃப் விக்ட்ரி. நீங்கள் ஒரு ஜெயிக்கிற இடத்துல நீங்கள் என்னவானா இருக்கலாம், பட் அதில் நீங்கள் எங்கேயாவது ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்கணும். அட்லீஸ்ட் தண்ணி பாட்டில் எடுத்தனாவது கிரவுண்டுக்குள்ளே ஓடி இருக்கணும். ஓகே சார், ஃபைன். அப்போ தான் வெற்றி நமக்கு கிடைக்கும். அப்படின்னா உங்களுக்கு புரியும். வெற்றினா அந்த புரிதலில் நீங்கள் திரும்பி வெற்றி ஆவீங்க. டிவியில் பார்த்ததோ இல்லை ஸ்டேடியமில் போய் பார்த்ததுனாலையோ நீங்கள் வெற்றி வர மாட்டீங்க. ஓகே சார். எப்படி வெற்றி ஒருத்தங்களுக்கு கிடைக்கிது அப்படின்றது ரொம்ப ஈஸியாக புரிய வச்சிங்க. நன்றி சார். நன்றி, வணக்கம். எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்னோட ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க. ப்ளீஸ், உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன், இப்பவும் சொல்கிறேன், நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறது இல்லை, அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது. அதனால் என்னை பார்க்கலான்னு யாராவது காசு கேட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்லிவிடுங்க. அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்குது, அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வினோத்கிட்ட மெசேஜ் பண்ணுங்கள். அவன் என் தம்பி, அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான். காசு கேட்குறாங்கன்னா ஏமாறுறீங்க. யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். இந்த 3 ரெஜிஸ்ட்ரேஷனில் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் இன்கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். இன்கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்கிட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க. உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது, அது இல்லீகல். நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது. அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல். எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது. என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு, ஏமாற்றம். நான் யார்கிட்டையும் காசு கேட்கல, கேட்கவும் மாட்டேன். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன்.
3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.